இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்கிறார். அவருடைய தாயார்லாம் சகோதரர்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு அங்க இருக்கக்கூடியவர் சொல்லுகிறாங்க, உங்க தாயார் உங்க சகோதரர்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, யார் என்னுடைய தாய், யார் உன்னுடைய சகோதரர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களே எனக்கு சகோதரனாய், தாயுமாய், தகப்பனாய், சகோதரியாய் என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்னா, தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் உறுதியாக என்ன பண்ணுகிறார், தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷராய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் எதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தம் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவன் என்ன விரும்புகிறார், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். இப்போ தேவன் இந்த பூமியிலே என்ன விரும்புவார்? நன்மையை விரும்புவாரா, தீமையை விரும்புவாரா? என்ன விரும்புவார்? நன்மையை விரும்புவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தேவன் என்ன விரும்ப மாட்டார்? தீமையை விரும்ப மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. வேலைங்களா? இப்படிதான் நாம் தேவ விருப்பத்தை, தேவ சித்தத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், அறிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். தேவன் தாழ்மையா இருப்பதை விரும்புவாரா, பெருமையா இருப்பதை விரும்புவாரா? தாழ்மையா இருப்பதை விரும்புவார். அப்போ நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம்னா நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கணும்? தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். தேவன் சுயநலமுள்ளவர்களாய் வாழ்வதை விரும்புவாரா அல்லது மற்றவருடைய நலத்தை விரும்புகிறவர்களாய் வாழ விரும்புவாரா? சொல்லுங்க. மற்றவருடைய நலனை நாம் விரும்பி அதற்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் வாழணும் அப்படின்னு தான் தேவன் என்ன பண்ணுவார், விரும்புவார். அதுதான் தேவ சித்தம். இந்த பூமியிலே மக்களை ஒடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா அல்லது எல்லாரையும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா? சொல்லுங்க. விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார். அப்போ நாம யாரையும் என்ன பண்ண முடியாது, ஒடுக்க முடியாது, ஒடுக்க கூடாது. நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும், விடுதலை ஆக்குகிறவர்களா இருக்கணும். இப்போ தேவன் பட்சபாதம் பார்க்கிறவரா இருப்பாரா அல்லது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரா? சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார். தேவனிடத்துல என்ன இல்லை, பட்சபாதம் இல்லை. அது போல நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம்னா நாம் யாருக்கும் என்ன காட்டக்கூடாது, பட்சபாதம் காட்டக்கூடாது. நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ண வேண்டும், நடத்த வேண்டும். அல்லேலூயா. இதுதான் என்னது, தேவ சித்தம். ஏன்னா சில நேரங்களில் நம்மளால அந்த தேவ சித்தத்தை சரியா என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ நம்ம மறுபடியும் அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இயேசு இந்த பூமியிலே நன்மை செய்கிறவரா என்ன பண்ணினார், சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு தேவ சித்தத்தை இந்த பூமியில என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். இப்ப தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றும் போது அவருக்கு என்ன நடந்தது? இப்ப நாமளும் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றினால் நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணலாம், நடக்கலாம். இப்போ அதே மார்க்கு 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர்களை அவர் அழைத்து, இத போன வாரம் நம்ம பார்க்கல, அதனால இந்த வாரம் நம்ம அதை பார்க்கிறோம். சரிங்களா? அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? எப்படி சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஏன் இதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க?
ஏன் இதை சொல்றாரு? இதுக்கு ஏன் இதை சொல்றாருன்னா 22வது வசனத்துல இதற்கான பதில் இருக்கிறது. 22 வாசிப்போம். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர் இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். அப்புறம் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்போ இயேசு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிசாசுகளை என்ன பண்றாரு? துரத்துகிறார். இது நன்மையா தீமையா? நன்மை. அப்போ இயேசு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். இப்படி அவர் செய்யும் போது அவரை பிடிக்காத மற்றவர்கள் அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? இவர் என்ன கொண்டிருக்கிறாராம்? பெயல்செபூலை கொண்டிருக்கிறார். அப்படின்னா இயேசுவை என்ன சொல்றாங்கன்னா பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செஞ்சா நம்மள என்ன சொல்லுவாங்க மக்கள்? இவருக்கு என்ன பிடிச்சிருக்குது? பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாரையே சொல்லிட்டாங்க? இயேசுவையே சொல்லிட்டாங்க. அப்ப நம்மெல்லாம் எந்த மூலைக்கு? யோசிங்க. அப்போ இயேசு அற்புதங்களை செய்கிறார், நிறைய போதனைகளை போதிக்கிறார். அப்போ மக்கள் அதனால் தொடப்படுகிறார்கள், மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவங்க இந்த மத தலைவர்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். இது யாருக்கு பிடிக்கல? மத போதகர்களுக்கு, மத தலைவர்களுக்கு பிடிக்கல. அப்போ இயேசு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? இவர் யாரு? பிசாசு பிடித்தவர். அப்புறம் சொல்றாங்க, இவர் எப்படி பிசாசை துரத்துறா தெரியுமா? ஒரு பிசாசை வச்சுதான் இவர் என்ன பண்றாரு? பிசாசை துரத்துறாருன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன பதில் சொல்றாரு? அவர்களுக்கு சொன்னது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? அப்புறம் ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் செய்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். சோ இந்த இடத்துல இயேசு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றார். இது அவர் நார்மலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா அவருடைய குணம் என்னன்னா, யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கணும்? மன்னிப்பு கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவன் அப்படின்ற இங்க என்ன சொல்றாரு? அதாவது மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். சோ எந்த ஒரு காரியத்தை நாம கர்த்தருக்கு எதிராக செய்தோமோ, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் செய்தாலும் அதை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். ஆனா ஒரு காரியம் மட்டும் என்ன பண்ணப்படாதான்? மன்னிக்கப்படாது. அது என்ன காரியம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில். இப்ப இந்த இடத்துல வேதபாரகர் பரிசேயர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொன்ன தூஷணம் என்ன? இப்போ இயேசு அவரு பரிசுத்த ஆவியின் பலத்தினால் என்ன பண்றாரு? பிசாசுகளை துரத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியினால் செய்யப்பட்ட ஒன்றை இது சாத்தானால் செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுதான் என்னது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு பாவம், தூஷணம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறோம். இது பரிசுத்த ஆவினால் உண்டானதா சாத்தானால் உண்டானதா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவினால் உண்டானது. ஏன்னா இந்த வேத வசனங்கள் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
பரிசுத்த ஆவியினால், திரியேக தேவனாகிய ஒன்றான மெய் தேவனால் இந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் இந்த கட்டளைகளை எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை உங்களுக்கு போதிக்கும் போது இது யார் மூலமாக உங்களுக்கு போதிக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு போதிக்கும். அப்போ இந்த போதனைகள் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அப்போ இந்த போதனைகளை பிடிச்சவங்க அவங்க